வியூவர்ஸ் நம்ம பாக்ஸ்டம் சேனல்ல இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால TAXAAL அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குங்க. சோ இந்த டைம் எல்லாரும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய டைம் சோ அதனால நம்மளோட பொழுதுபோக்குக்காக அதிகமா ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட் செலவு பண்ணுவோம். அப்படி இன்டர்நெட் செலவு பண்ணும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய தேவைகள் வந்து அதிகமாவே இருக்குங்க. சோ நாமளாவே நம்மளோட ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் ஏர்னிங் ஆப் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ இந்த அப்ளிகேஷனோட Android iOS லிங்க் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு இதுல உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ரெஃபரல் கோட் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணி ஓபன் பண்ணதுமே வந்து உங்களுக்கு 20 காயின்ஸ் வந்து வாலெட் பேலன்ஸ்ல வந்து ஆட் ஆயிடும். சோ இந்த அப்ளிகேஷன்ல ஜஸ்ட் நம்ம ஒரு பிரெடிக்ஷன் பண்ணி நம்ம கேம் ப்ளே பண்ற மாதிரி ப்ளே பண்ணாலே ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ இதுல அந்த ஸ்டார்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சோ அதுல நிறைய நம்பர் வந்து விசிபிள் ஆகும். சோ அதுல வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண நம்பர் வந்து கரெக்ட்டா பிரெடிக்ஷன் பண்ணி அதே சேம் நம்பர் வந்ததுனா உங்களுக்கு வந்து 90 ரூபாய் கிடைக்கும். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய புதிய திரைப்படங்களை வந்து எப்படி பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது எப்படி பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டவுன்லோடிங் ஸ்பீட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இன்க்ளூட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க நண்பா. ஸோ பொதுவாக நமக்கு வந்து இந்த திரைப்படங்களை வந்து பதிவிறக்கம் செய்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறோங்கிறதும் தெரியும். பட் அந்த மாதிரி படங்களை வந்து நம்ம பதிவிறக்கம் செய்வதற்கு ஒரு சில பிளாக்டு வெப்சைட்ஸில் தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பிளாக்டு வெப்சைட்ஸ் வந்து பயன்படுத்த ஒரு சில VPN அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி VPN அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் உள்ளே போனாலேருந்து வெளியே வர வரைக்கும் அட்வர்டைஸ்னு ஒரு 10 செகண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஆடு அந்த ஆடுன்னு கொடுத்து எரிச்சல் ஆக்கிடுவாங்க. பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த VPN அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அண்ட் இது வந்து சிம்பிளாக இருக்குங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட்னு கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரி வேணுமோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஒரு சர்வர் VPN இதில் இருக்கும். இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு சில அப்ளிகேஷன் வந்து பேட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சில VPNs வந்து இதில் வந்து ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பெஸ்ட் இதை வந்து நான் சொல்கிறது யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீடு. பொதுவாக வந்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து டவுன்லோடிங் பண்ணாலே நார்மல் போதுமானது. இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ப்ரௌசருக்குமே வந்து டவுன்லோடிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவை. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அது வந்து படங்களாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வேறு ஏதாவது ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கிறத ஒரு டவுன்லோட் பண்ணாலும் சரி நம்மளோட டவுன்லோடிங் ஸ்பீடை வந்து அதிகமாக படுத்திக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜியோ அல்லது ஏர்டெல் இது ரெண்டில் எந்த சிம் யூஸ் பண்ணாலுமே ஓகே. உங்களோட செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நீங்கள் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணாலும் சரி ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணாலும் சரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு அதாவது டவுன்லோடிங் ஸ்பீடு அப்லோடிங் ஸ்பீடெலாம் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்காங்க. இந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்தின பிறகு எவ்வளோ ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகிருக்குது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது அப்புறம் பார்த்துக்காங்க. ஸோ ஓகே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு சிம் கார்டு மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க. அதில் எந்த நெட்வொர்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக். நீங்கள் ஏர்டெல்லாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஜியோவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோ செட்னதே இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சர்வரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. அதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் வந்து ஜியோ ஸ்பீட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி APN அப்படிங்கக்கூடிய இடத்துலையும் நான் ஜியோ ஸ்பீட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எந்த நேமை வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஸி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜியோ ஸ்பீட் அப்படிங்கிறதுல கொடுக்குறேன். அடுத்தது இந்த சர்வர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. அதில் வந்து www.google.com அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த அத்தன்டிகேஷன் டைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு இந்த PAP or CHAP அப்படிங்கிறத அந்த லாஸ்ட் ஒன்று அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்ததாக இந்த BRR அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்காங்க. அதில் வந்து இந்த LT இந்த HSPAP அப்புறம் லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா GPRS அப்படின்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு இந்த சேவ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதை இந்த ஜியோ ஸ்பீட் அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ண நேமில் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக முன்னே இருந்ததுக்கும் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ண பிறகும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த டவுன்லோடிங் ஸ்பீடில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு VPN அப்ளிகேஷனும் இந்த ஒரு டவுன்லோடிங் ட்ரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல் சைஸ் அதிகமாக உள்ள படங்களாகட்டும் ஒரு எந்த ஒரு ஃபைல் ஆகட்டும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.